வீட்டில் இந்த போகிற நாளைக்கு இந்த யமனுங்க கிட்டலாம் எப்படி பயிர் வச்சு எப்படி அரைக்கிறது? எத்தனை பசங்க? 2 புள்ள ஒரு பொண்ணு. ஓ, அவங்க எல்லாமே வெளியே வேலை பார்க்குறாங்க. வெளியே வேலை செய்கிறாங்க. பேருக்கு தான் நம்ம சொத்து வச்சுக்கிறோன்னு பேர். அதெல்லாம் அது வேற. அவங்களுக்கு என்ன கோடி கணக்கில் விற்கிறாங்க. 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் இருக்குது, அதே சுற்றி அவன் இல்லை. இப்போ எல்லாமே ரியல் எஸ்டேட் மாதிரி ஆகிட்டானுங்க. அவங்களுக்கு என்ன கோடி கணக்கில் விற்கமா. நம்ம பேருக்கு குரங்க ஆப்பம் பிரிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு கொடுத்தா அப்புறம் அதில் என்னப்பா இருக்குது? கோடி கணக்கில் விற்கும் அவங்களுக்கு சொத்து. அதுக்கே வழி இல்லை. ரோட்டு மேலே அவனுங்களுக்கு விட்டுட்டு நாங்கள் உள்ளே வச்சுக்கணும். அன்னைக்கு இருந்த இதுக்கு இங்கே வச்சுக்கணும். இப்படி வழி இல்லையா? இது வழி, இந்த வழி தான் வரோம் நாங்கள். இப்போ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்ல? எல்லாம் நாங்கள் தான், அந்த கொட்டாலாம் எங்களுக்கு தான். இதெல்லாம் ஆனால் பட்டாப்பா இதெல்லாம். இது கொட்டா போட்டுக்கிற இடம்லாம் வெள்ளையா அது ஒன்று கட்டிக்கிறாங்க பாரு, நட்டுக்கிறாங்க பாரு. அதுக்குண்டாண்டா அது கல்யாணம் பண்ணி மானியம். அது பெருமா கோவில் மானியம், கோயில் இடம். இந்த இப்போ அந்த குடிக்கிறாங்களா அதெல்லாம் கூட கோயில் இடம் தான். இது இங்கே பரம்பக்கே கிடையாது. குடிக்கிற காசை கூட அவங்க விவசாயம் பண்ணலாம். எல்லாம் குடிச்சிட்டு கல்யாணத்தா இருக்குதுன்னு இங்கெல்லாம் யார் வந்து குரங்கு வேற உண்டாகி போச்சா. அதுவும் பெரும்பயிறு எல்லாம் போட்டு அறுத்த இடம் தான் இதெல்லாம். இப்போ குரங்கு உண்டாகி போச்சுன்னு காட்டு வாசது மரம் போட்டுட்டான். அதான் அவங்களுக்கு குரங்கும் பாவம் எங்கேயும் போக முடியல. நம்மளே கஷ்டப்படுறோம். அது வாயிலா ஜீவன். அது இங்கே ஒன்றும் இல்லாத இருக்கே. அந்த கரும்பை போய் பிடிங்காந்து துணுங்க அந்துது. ஓடிங்க நான் கரும்பு காணோம். இன்னும் முடியல. நான் இப்போ எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியல. நான் நடக்க முடியல. எங்க வீடு ஊர் உள்ள இருக்கு. கிட்டதான். அது இப்படி காயின் கட்டல போன கிட்டதான். வரப்பில் நடக்கணும். நெல்லுலாம் போட மாட்டீங்களா? தண்ணி இல்லாதமா நெல்லுலாம் பயிர் வைக்கலாம். கிணறு இருக்குதுன்னு சொன்னீங்க. அதான் இப்போ தகராறுல இருக்குது போட்டியில். ஓ, 2 பேர் தண்ணி கொடுக்கறதுலன்னா போட்டியா வரப்போகுது? 2 பேருக்கு கூட்டு. கர்நாடகா நீங்களே சண்டை போடும்போது அவன் கர்நாடகாரன் பின்ன அவன் சண்டை போடுறதுல தப்பே இல்லையா? நம்மளுக்குள்ளே ஒத்துமை இல்லை. மாட்டுறா சாக்கு போட்டு மூடி வச்சாங்க. கிழவன் கொளுத்திட்டு போயிட்டாங்க. கொளுத்திட்டு போயிட்டாங்களா? அவனுங்க 2 பேர். எங்க வீட்டால ஒரு ஆள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு அதிகமாக்குது நிலம். சொந்தமே எப்படி இருக்கு? சொந்தமே 2 பேர் இருக்கிறவன் ஆளுக்கு பாதி எடுத்துக்கினானுங்க. அவனுக்கு கம்மியாக்குதுன்னு பயிரிட்டு அவன் பணக்காரனா போடுவான்னுட்டு பணக்காரன் ஆயிடும். இதை வச்சு என்ன பணக்காரன் ஆகுது? எப்ப கீரைலாம் வச்சா 500 1000 2 தரம் கீரை வச்சு அறுத்தோம். அவ்வளோ அப்பயே விலை கம்மிப்பா. அப்பயே 50,000 60,000 விற்றுதுப்பா. இப்போ கூட அது மாதிரி பயிரெலாம் வச்சா ஒரே வருஷத்துலேயே பணக்காரன் ஆகலாம். நாங்கள் தண்ணி இல்லை, போர் போடலான்னு பார்த்தா போர் போட்டாலும் இப்போ எல்லாம் ஆளுங்களுக்கெல்லாம் வேற விலை காசு ஏறி போச்சா. அதெல்லாம் கட்ட தேவையில்ல. 150 ரூபா கேட்குறாங்க. 9 10 9:30 மணிக்கு வந்து குனிவாங்க. கரெக்டாக 1 அடிச்சுன்னா ஏறிடுவாங்க. இது இப்போ 20 ஆள் 30 ஆள் கொத்தும் இந்த காலம். இது அது அது அந்த வேப்பங்கண்ணுக்கு இது அது நெடுக்க அந்த புளியா மரத்துலேருந்து அது நெடுக்க அதோ தண்டு கரைக்கும் பேர். அது நெடுக்க இந்த தலை 30 அங்கே ஒரு அரைக்கணி எல்லாம் 30 ஆளுக்கு மேலே தான் கொத்தும். சரி மருந்து வாங்கி அந்த அடிச்சிடலாமா நானும் யோசனை பண்ணுறேன். என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. மானங்க விட்டாலும் ஏன்னா ஆள் சேர்ந்து கொத்திடலாம். மழை தான் சரி பண்ணுது. நம்மளாட்டம் தான். யாரு வாங்க வா, இங்கே தான் பக்கத்தில் தான். கோழி பண்ண வா. காலையிலே ஒரே அழைச்ச குழப்பா போச்சு. என்ன பண்ணுறது? பயிர் வச்சு எப்படி இன்னும் 10 நாளைக்கு சாப்பிட்றது? காராமணி வச்சா 1 லட்சம் 1.5 லட்சம் கூட விற்கும்பா. பரவாயில்லையா? விற்கும். அதெல்லாம் அறுக்கிறதுக்கு ஆள் அதிகமாக ஆகும். ஏன் காராமணி அறுக்கிறதுக்கு ஆள் அதிகமாகும்? அது காய் வந்து கீழே கொட்டிக்கும். கொஞ்சம் 7 மணிக்கு 7:30 மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு 11 மணிக்கெலாம் இருந்தால் அறுப்பாங்க. அதுக்கப்புறம் போயிடுவாங்க.
அது வேலை ஆகாது. கொடி இப்போ ஆளு கூட சம்பளம்லாம் அதிகமாகி போச்சு. அதிகமாக ஆகி போச்சு.